மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். புரியுதா? ஆமா, சகல மகிமை 138 சங்கீதம் சொல்லுது, சகல மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தை மகிமையான ஒரு வார்த்தை, வல்லமையான வார்த்தை, உருவாக்குகிற வார்த்தை, உடைக்கிற வார்த்தை, கட்டுகிற வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. ஆமா, சமயம் அந்த வார்த்தை நம்மளை சுக்குநூறா உடைக்கும், சமயம் அந்த வார்த்தைகள் நம்மை அரவணைக்கும், கட்டும், எழுப்பும். ஆமென் சொல்லுங்க. ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தமான வசனத்தை தொடர்ந்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பிரைஸ் காட். இதுல ஒருவர் மறைந்திருக்கிறார், அல்லது ஒரு 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 முக்கியமான ஒரு வார்த்தை இது உள்ள இருக்கு. தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் பலத்த கை அடங்கியிரு, ஏற்ற காலம் உங்களை உயர்த்துவேன். இது எல்லாத்தையும் செய்கிற ஒருவர் அடங்கி இருக்கிறார். தேவன் 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 என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில எலோஹிம், சொல்லுங்க, எலோஹிம். எலோஹிம் திரித்துவம் உடையவர், பன்முகத்தன்மை உடையவர் என்று இதுக்கு அர்த்தமாம். எலோஹிம் திரித்துவமாய் செயல்படுகிறவர். பிறகு இந்த வார்த்தை தான் யாத்ராமத்தில் யாவே என்று மாறிவிட்டது. ஆமென் சொல்லுங்க. அப்போ எலோஹிம் என்றால் கவனிங்க, திரித்துவத்தின் தெய்வம். நம்ம அநேக சமயம் இல்லையா, சகலத்தையும் செய்ய வல்ல தெய்வத்தினுடைய அவருடைய குணாதிசயங்களை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு பாருங்க, இந்த உலகம் இல்லையா நம்மை படைத்த தெய்வத்தை கவனிங்க. நேற்று ஒரு கமெண்ட்ரி நான் வாசித்து கொண்டிருந்தேன். ஆண்ட்ரூ தேவ் என்ற ஒரு தேவ மனுஷன் எழுதியிருக்கிறார். அவர் சொல்றாரு, ஆதி ஆகமத்தில் இருக்கிற அந்த முதல் புத்தகம், அந்த முதல் அதிகாரம் ரொம்ப விலையேற பெற்றதாம். ஏன்னா அந்த முதல் அதிகாரத்தில் தான் உலக படைப்பை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். வேற எந்த புத்தகத்திலும் உலக படைப்பை எந்த புத்தகமும் எழுதவில்லை. கைத்தட்டுங்க பார்க்கலாம். அந்த ஆதியாகமும் முதல் அதிகாரம் இல்லையா, அந்த முதல் அதிகாரத்தில் தான் உலக படைப்பை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். வேற எந்த புத்தகத்திலும், வேற எந்த மார்க்கத்திலும், எந்த மதத்திலும் உலக படைப்பை யாருமே எழுதல. ஏன்னா அதை தெய்வம் மாத்திரம் எழுதி வைத்திருக்கிறார். அதுக்காக நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, அதனால நாம் இந்த தேவனை, இந்த தேவனுடைய அன்பை நம்ம இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த தெய்வம் தான் உங்களுக்கு இந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியும். ஏற்ற காலத்திலே தேவன் தான் உங்களை உயர்த்த முடியும். ஏற்ற காலத்திலே தேவன் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஏற்ற காலத்திலே தேவன் தான் உங்களை கனப்படுத்த முடியும். இந்த தேவன் இல்லாத எந்த ஒரு வாக்குத்தத்தமும், தேவன் இல்லாத எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்தில் நிறைவேறுவதே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இதுல அந்த தேவன் ரொம்ப அவசியம். ஆமென். உங்க வாழ்க்கையில அவரை மட்டும் நீ பெருசா காட்டுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தெய்வம், இயேசுவே பெரியவர், இயேசுவே மகிம். பாட்டு பாடு இல்லையா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பான தெய்வம் உலகத்தில் யாருமே இல்லை. நல்லா கையை தட்டி அவரை ஸ்தோத்திரம். ஏன் என்றால் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 1
மத்தேயு எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. கைத்தட்டுங்க பார்க்கலாம். இங்க நல்லவங்களா கை வைத்து காட்டுங்க. நான் ரொம்ப நல்லவன் பாஸ்டர். நல்லவங்களா கை வைத்து காட்டுங்க. இல்லை இல்லை உள்ள ஃப்ரீயா, நம்ம ஃப்ரீயா 1 மணி நேரம் இருக்குது ஒன்றும். நல்லவங்களாம் கை வைத்து, நான் ரொம்ப நல்லவன் பாஸ்டர், நான் ரொம்ப நல்லவன், ஆனால் புரிஞ்சிக்க மாட்டாங்க பாஸ்டர் யாருமே. நான் ரொம்ப நல்லவன்னு சொல்கிறேன், கை வைத்து. ஏன்பா உன் மனசாட்சி உனக்கு குத்துதான்? இயேசுவே சொல்லிட்டாரு, நீ என்ன நல்லவன் சொல்லாத, பிதா ஒருத்தர் தவிர நல்லவன் எவனுமே இல்லைன்னு சொல்றாரு. அதனால உங்களை பார்த்து இல்லையா எப்படி சொன்னாலும் எஸ்பா நான் அப்படிதான், ஏன்னா நான் நல்லவன் கிடையாது இல்லையா. உன் மனசுல கவிங்க, உன் மனசு சொல்லுது நீ ரொம்ப நல்லவன் சொல்லுதா, அடக்கே மாறி முள்ள மாறி முடிச்ச வைக்கி. ஆனா இப்படி இருந்த நம்ம தான் அந்த தெய்வம் என்ன பண்ணாரு, பரிசுத்தமாக்கி. இங்க இயேசு சொல்றாரு, நீ என்னை நல்லவன் சொல்லாதே. திரித்துவத்தில் அவரு தெய்வம். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு பேர் வந்து திரித்துவத்தில் அவருக்கு பேர் வந்து ஏலோ மீன், ஏலோ ஹிம்ல ஏலோ மீன் அவருக்கு பேர். திரித்துவத்தில் அவருக்கு பேர் ஏலோ ஏலோ ஹிம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஏலோ ஹனாயின், ஏலோ ஹனாயின். இப்படி திரித்துவத்தில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அப்படி வந்து கொண்டே இருக்கிறது. கவனிங்க. அப்போ இயேசு சொல்லுகிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டாம், தேவன் ஒருவர் தான் நல்லவன். கைதட்டுங்க பார்க்கலாம். கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய ஒரு காரியம், அவர் நல்லவர். நம் தேவன் எத்தனை அதை ஒத்துக்க முடியும்? இவ்வளவுதானா? சரி, அவர் நல்லவரே இல்லை பாஸ்டர், என் வாழ்க்கையில் அவர் இல்லையா தோத்திரம், என் வாழ்க்கையில் அவர் பாருங்க விளையாடி கொண்டே இருக்கிறாரு, என் வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே இல்லைன்னு நீ சொன்னாலும் அவர் நல்லவர் தான். கவனிங்க, விதியா இருந்தாலும் மாற்றுகிற வல்லமை இயேசுக்கு. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கோ விதி முடிஞ்சிச்சு தெரியுமா? உன் வாழ்க்கையில் என்னைக்கும் விதி முடிஞ்சிச்சு, ஆனா இன்னைக்கு உயிர் வாழ்ற தேவ கிருபை. என்னைக்கோ உன்னுடைய ஜோலி முடிஞ்சிட்டு இருக்கும், உன் விதி முடிஞ்சிருக்கும். ஆனா ஆண்டவர் இயேசுவை நம்ம அண்டிக் கொண்டபடினாலே இல்லையா, அவர் நம்மை மறுபடியும் பதில் சொல்றாரு. கவனிங்க, அவர் பிதா, நாம் எல்லாம் களிமண், அவர் நம்மை உருவாக்குகிறவர். ஏசாயா 62ஆம் சங்கீதத்தில் 64 நினைக்கிறேன். அவர் பிதா, நாம் களிமண், அவர் நம்மை உருவாக்குகிறவர். ஏசாயா 64. இப்பொழுதும் கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. கைதட்டுங்க பார்க்கலாம். நம்மை அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். சரி, அவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. நீ எப்படி யோசித்தாலும் உன் வாழ்க்கையில தெய்வம் நல்லவர் அல்ல என்பதற்கு நீ பல காரியங்கள் சொல்லலாம், ஆனால் அவர் நல்லவர். ஒரு பக்கம் நம்மை அடிக்கிறவர், இன்னொரு பக்கம் நம்மை காயம் கட்டுகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பிள்ளைகள் தங்கள் தகப்பனை நல்லவன் சொல்லுவாங்க தெரியுமா? சொல்ல மாட்டான். எப்போ பார்த்தாலும் அது செய்யாத, இது செய்யாத, இப்படி முடி வெட்டாத, அப்படி முடி வெட்டாத, இப்படி மீச வைக்காத, அப்படி தாடி வைக்காத, இதே தான் பாஸ்டர். எங்க அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க பாஸ்டர். அதனால நிறைய வீட்டில் பாருங்க, இன்க்ளூடிங் என்னையே சொல்றேன், அப்பாக்களை பிடிக்காது. ஏன்னா சில அப்பாக்கள் மிலிட்ரி ப்ரைடு, சில அப்பாக்கள் போலீஸ் ப்ரைடு இல்லையா. ஆமா, உள்ள நுழைஞ்சாவே ஏய் மிருகம் வருகிறது, மிருகம் வருகிறது, மிருகம் வருகிறது. அந்த ஹாரன் சத்து கேட்ட உடனே இல்லையா, ஆமா எல்லாம் அலாய்ட் ஆயிடுவாங்க பாருங்க, அலாய்ட் ஆயிடுவாங்க பாருங்க. ஸோ
இல்லையா கவனிக்கணும். ஏன்னா அவர் நல்லவர். பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய சிட்சைகளை நீங்க அற்பமா எண்ணாதீங்க. அவர் உங்களை கடிந்து கொள்ளும் போது சோர்ந்துராதீங்க. எல்லாமே நல்லதுக்கு தான். பிற்காலத்தில் அதுல பழகினவர்களுக்கு தான் அதோடைய அருமை புரியும். ஏன் ஆண்டவர் அன்னைக்கு நம்மளை திட்டினாரு, ஏன் பாஸ்டர் அன்னைக்கு நம்மளை திட்டினாரு, ஏன் இன்னைக்கு ஆண்டவர் அன்னைக்கு நமக்கு இந்த பனிஷ்மெண்ட் இருந்தது இப்போ தெரியாது. பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு தான் அதோடைய காரியம் விளங்கும். சரி, அப்போ கவனிங்க, நம்முடைய இயேசு நல்லவர். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டாம், பிதா ஒருவர் தவிர வேற யாருமே. நம்முடைய பிதா ரொம்ப நல்லவர், நம்ம தேவன் ரொம்ப நல்லவர். எதுவுமே நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்பதற்கு நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். நம்ம வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர் பரலோகத்திலிருந்து அக்கினியை வரவழைத்து தம்முடைய மகிமையை விலக பண்ணுகிற தெய்வம். எனக்கு கவனிங்க, தூங்காதீங்க, காலையில் எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தெய்வம். எத்தனை பேர் இந்த 7 மாசத்துல கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார்? பாஸ்டர் கேட்டாரா? 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 இதான் இயேசு நல்லவர். இதான் நம்ம ஜெபத்தை கேட்கிற தெய்வம். அது மாதிரி உங்க வாழ்க்கை கேட்டிருக்காரா இந்த 7 மாசத்துல? ஐயோ, எத்தனையோ கேட்டிருக்காரு பாஸ்டர். நான் தான் நன்றி இல்லை பாஸ்டர், நான் தான் நன்றி இல்லை. இல்லையா? ஒரு தோத்திரம் சொன்னியா அவருக்கு? ஹலோ, ஒரு தோத்திரம் பண்ணியா? இவ்வளோ செஞ்சாரு, உன்னை உயிரா வச்சிருக்காரு, அது பெரிய பாக்கிங்க. இந்த 7 மாசம் நம்ம இந்த வருஷத்துல நம்ம கூட ஆரம்பிச்சவங்க இருக்காங்களா? இல்லையே, இல்லையே, இல்லையா? நம்ம கூட படித்தவங்க, நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க, நம்ம கூட வாழ்ந்தவங்க, இல்லையா? ஸ்தோத்திரம், எவ்வளோ பேர் இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களை என்ன இன்னும் குத்துக்கள் மாதிரி வச்சிருக்காரு. நான் தோத்திரம் என்ன? காரணம் என்ன? அவர் நல்லவர், அவர் நல்லவர். நம்முடைய ஜெபங்களை கேட்டு, இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவர், இல்லையா? பரலோகத்திலிருந்து அக்கினியை இறக்குகிறவர், மகிமையை பார்க்க செய்கிறவர். தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய மகிமை மூடி இருப்பதை வாசிமா 7ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது. சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. மகிமை அந்த ஆலயத்தை மூடினது. கைத்தட்டுங்க பார்க்கலாம். கவனிங்க, இந்த 7 மாசம் எத்தனையோ ஜபத்தை கத்த என் வாழ்க்கையில் கேட்டிருக்கிறார். சில ஜபங்களுக்கு அவர் இன்னும் பதில் கொடுக்கல, ஆனால் சில ஜபத்துக்கு பதில் கொடுத்துட்டாரு. ஏன்? எது தேவையோ அதுக்கு பதில் கொடுத்துருவார் ஆண்டவர். எது முக்கியமோ அதுக்கு பதில் கொடுத்துருவாரு, இல்லையா? ஸ்தோத்திரம். இந்த 7 மாதங்கள் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஜபங்களை கேட்டு அவர் பதில் கொடுத்து, இல்லையா? ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய வல்லமை விலக பண்ணியிருக்கிறார். அவர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேர் இயேசு நல்லவர் என்று ருசி பார்த்திருக்கீங்க? அவர் நல்லவர். நீங்க நம்பினாலும் சரி, நீங்க நம்பாம போனாலும் சரி, அவர் நல்லவர். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது, தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்து உலகத்திலே இவ்வளவாய் அன்பு கொண்டிருக்கிறார். இந்த தேவன் ஏத்துமா ரொம்ப நல்லவரே. நீங்கள் நானும் கெட்டு போகாமல் அந்த நித்திய ஜீவனை அடையும்படி அவருடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மளை காப்பாற்றினார். காலமெல்லாம் நீ அவருக்கு நன்றியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இல்லை என்னைக்கோ நம்ம குடும்பம் கெட்டு போயிருக்கும், நம்ம வாழ்க்கை கெட்டு போயிருக்கும், நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போயிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் கிருபையாக, இல்லையா, அவருடைய சொந்த குமாரன் இயேசுவை அனுப்பினதுனாலே இன்னைக்கு நம்ம கெட்டு போகாம நம்ம குடும்பம், இல்லையா? நான் கெட்டு போயிருப்பேன், இயேசு நான் ஏற்றுக்கொள்ளா கெட்டு போயிருப்பேன். எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? இயேசுனால மட்டும் நான் ஏற்றுக்கலனா நான் கெட்டு போயிருப்பேன் பாஸ்டர், நான் கெட்டு போயிருப்பேன். ஏன்னா உலகம், மாமிசம், பிசாசுல நான் அகப்பட்டு இருப்பேன், இல்லையா? இல்லையா?
குட்டிச்சவரா போயிருப்பேன். இந்த இயேசுநாதரை நான் ஏற்றுக்கொண்டபடினால்தான் இன்னைக்கு ஒரு மனுஷனாக இல்லையா, ஒரு ஊழியக்காரனாக இங்க இருக்கிறேன் என்பதற்கு இல்லையா சாட்சிகள். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இல்லையா? இல்லை இயேசுனா வராம கூட நான் நல்லா இருப்பேன், முடியாது. இயேசுநாதர் இல்லைன்னா என்னைக்கோ இல்லையா நம்ம வாழ்க்கை குட்டிச்சவரை இல்லையா போயிருக்கும். நம்புறீங்களா? ஏன்னா பைபிள் சொல்லுது உளையான சேற்று. சங்கீதம் 40 சொல்றாரு, உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் என்னை தூக்கி எடுத்து. அப்ப நம்ம வாழ்க்கை இயேசு இல்லைன்னா எப்படியா இருக்கும்? உளையான சேறு. உளையான சேர்ன்னு என்ன தெரியுமா? பாவம். உளையான சேர்த்திலும் பயங்கரமான குழி. பயங்கரமான குழி. அப்போ தெய்வம் தான் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். எத்தனை ஒத்துக்கிறீங்க? யாரா இருந்தாலும் சரி, உங்களை என்னையும் அந்த உளையான சேற்றில் இருந்து பயங்கரமான குழியிலிருந்து தேவன் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆகையால் தான் நம்ம அந்த இயேசுவை ரொம்ப நல்லவர் என்று சொல்லுகிறோம். ஆமென் சொல்லுங்க. அதனால்தான் இந்த தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 25:8, பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறாராம். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பாவிகளுக்கு அவர் வழியை. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக நம்ம எப்படிதான் இருந்தோம்? பாவிகள். பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ கவனிங்க, ஏன் இயேசு ரொம்ப நல்லவர்? பாவிகளுக்கு அவர் வழியை காட்டுகிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கும் இயேசு தம் வழியை காட்டுகிறார். ஆனா அவர்களும் அதை புரிந்து கொள்ளாமல் இல்லையா, இது வேற யாருக்கோ என்று போய்விடுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அவர் பாவிகளுக்கு வழி காட்டுகிறார். எப்பா நீ போற பாதை இல்லையா, ஆமா நீ போற பாதை நல்ல பாதை இல்ல, நீ போற பாதை கெட்ட பாதை இல்லையா, நல்ல வழிக்கு வா. ஏன்னா கேட்டுக்கு போற வாசல் அகலமாயிருக்கும், பரலோகத்துக்கு போற வாசல் இடுக்கமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்போ அவர் பாவிகளுக்கு என்ன பண்றாரு? வழி காட்டுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிங்க கவனிங்க. எனக்கு இந்த ரோடை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அங்கே ஒரு சாராய் கடை ஒன்று இருக்குது, அங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஆகும். ஸோ ஏசப்பா இவங்கெல்லாம் ரட்சிங்க ஆண்டவரே. பெரிய பெரிய ஆள், நல்ல சிகப்பாக இருக்கிறவன், நல்ல 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 இந்த ஸ்டெதாஸ்கோப் போட்டு போய் உள்ள போய் குடிக்கிறான். அட பொல்லா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மதிப்பு குத்திட்டா உனக்கு. உண்மைங்க, பெரிய பெரிய ஆள், படித்தவன் இல்லையா, ஆமாம் தாடி வச்சவன், மீசை வச்சவன் எல்லாமே குடிக்கிறான். இயேசுவே கிருபையா ரட்சிங்கப்பா. தம் செய்வதை இன்னதென்றே அறியாமல் செய்கிறாங்களா ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். திடீர்னு ஒரு ஆசை வந்து யாராவது ஒரு ஆள் அங்கே நின்று இல்லையா, மனம் திரும்புங்கள் பரலோக சமயம் ஒரு டாக்ஸுக்கு தோட நல்லா இருக்குமே நான் யோசிக்கிறேன். ஆமென். ஏன்? அவங்களுக்கு வழிகாட்ட ஆள் இல்லை, சொன்னாலும் புரிஞ்சு கொள்ள முடியல. ஆனா இயேசு ஏன் தெரியுமா நல்லவரு? பாவிகளுக்கு வழி காட்டுகிறார். வழி இதுவே, இதில் நடங்கள். இறைமையில் ஒரு வசனம் உண்டு, கவனிங்க. இறைமையில் வசனம் உண்டு, வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 6:16 வழிகளில் நின்று பூர்வ பாதை எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடுவுங்கள், அப்போதான் உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாது கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதை நடக்க மாட்டோம் என்கிறார்கள். புரிஞ்சிட்டா? நடக்க முடியாது, நடக்க மாட்டோம், நாங்கள் கோயிலுக்கு வர மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம் இல்லையா, நாங்கள் எங்களுடைய ஆதி பிதா கும்பிட்ட தெய்வத்தை நாங்கள் கும்பிடுவோம். ரைட்டு பா, தப்புப்பா, அது இப்படி வாப்பா, முடியாது. சரிப்போ சரிப்போ என்ன பண்ண முடியும்? முடியாதுன்னு சொன்ன பிறகு என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஐயோ ஐயோ எரிதே, ஐயோ எரிதே, ஐயோ எரிதே. அன்னைக்கு சொன்னார் அந்த பாஸ்டர், ஐயோ எரிதே இல்லையா, 2 அரை விட்டு சொல்லியிருந்தா நான் ஏற்றுக்கொண்டிருப்பேனே. ஏன்? பாவிகளுக்கு அவர் வழி காட்டுகிறார்.
பூர்வ பாதை எவை என்று நீ கேட்டு விசாரித்து அதில் நடக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, கவனிங்க. நம்ம சில சமயம் சரியான வழியை கவனிங்க. நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு சிஎஸ் சபையில் கர்த்தர் நல்லவரா? எனக்கு வழி காட்டினாரா? உனக்கும் தெய்வம் வழி காட்டுகிறார். பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து அதில் நட. நான் இப்படிதான் போவேன், நான் இப்படிதான் போவேன், நான் இப்படிதான் போவேன்னா தோத்துறோம். நீ தேவன் நல்லவர் என்பதை ருசி பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னும் நீ என்ன பண்ணும்? முன்னேறி போய் கொண்டே இருக்கணும் இல்லையா? தோத்துறோம். ஏன்? வழியிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அந்த நல்ல வழியிலே நீங்கள் நடவுங்கள். அப்போதான் உன் ஆத்மாவுக்கு இளைப்பா கிடைக்கும். ஏன் நிறைய பேருடைய ஆத்மாவுக்கு இளைப்பாது இல்லை? நீ ஆண்டவனுக்கு வழிகாட்டியும் நீ அதை நடக்க விரும்பல. புரியுதா? உன்னை ஜெபிக்க சொல்றாரு, பைபிள் வாசிக்க சொல்றாரு, அந்நிய பாஷையில் பேச சொல்றாரு, ஆவியில் நடக்க சொல்றாரு இல்லையா? ஊழியம் செய்ய சொல்றாரு. அதெல்லாம் விட்டுட்டு நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்ற போது உனக்கு ஆத்மாவுக்கு என்ன கிடைக்காது? இளைப்பாது கிடைக்காது. இப்போ நாங்களாம் கொஞ்ச நேரம் படுத்தா கூட நிம்மதியாக படுத்து தூங்கிறோம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு 2 பேருக்கு சத்தியம் சொல்லிட்டேன், நீங்க 3 பேருக்கு இயேசு பத்தி சொல்லிட்டேன், நீ 4 பேருக்கு இயேசு பத்தி சொல்லிட்டேன், நீ 4 பேருக்கு நல்ல வழி காட்டி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அப்போ இயேசு ஏன் நல்லவரு? அவர் பாவிகளுக்கு வழி காட்டுகிறார். ஆமென். இதாண்டா வழி, இதான் நல்ல வழி, வா. அதான் நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யணும். அவ பாருங்க, உங்க வாழ்க்கையில் இயேசு நல்லவர் என்பதை நீ ருசி பார்த்திருக்க. இல்லைன்னா உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. 3வது அவர் ஏன் நல்லவர் தெரியுமா? நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2வது பாருங்க, நம்மள பாக்கியவானா மாத்தி இருக்கிறார். ஏன் அவர் நல்லவர்? கவனிங்க. எத்தனை பேர் நீங்க முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் இப்ப இருந்த வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு? கைவத்து. புரியல? நீங்க பழைய ஆளா இருக்கும்போது இப்ப புது ஆளா மாறிட்டீங்க. உங்க வாழ்க்கையில, உங்களுடைய ஆசீர்வாதத்தில், உங்களுடைய பல காரியத்தில் பாக்கியம் இருக்கா? புரியல? ஐயோ, இந்த மரமண்டைக்கு புரிய மாட்டேது பாஸ்டர். எங்க பாதியார் சொன்னார் பாஸ்டர். கவனிங்க, நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய ஞானத்துக்கு நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க முடியுமா? ஆனா இன்னைக்கு உயர்ந்திருக்கிறோன்னா அது அவருடைய கிருபை தான். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுற உங்க வாழ்க்கையில பாக்கியத்தை உண்டாக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசி பார்க்க. அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன் இயேசு நல்லவன் சொல்றது தெரியுமா? இல்லையா? இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாள் 1985 இயேசு ஏற்றுக்கொண்டேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வண்டி இல்லை, சைக்கிள் இல்லை, ஒரு வீடு இல்லை, ஒரு வாசல் இல்லை இல்லையா? சோத்திரம் இல்லையா? கவனிங்க, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள ஒண்ணுமே இல்லை. ஆபரம் போல பரதேசியாய் வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். உண்மைதானே? நீ பாக்கியவதியா இருக்கியா? ஏன்? அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தி. இங்க இருக்க ஒவ்வொரு நாளும் ஒரு நாள், ஒரு காலத்துல இல்லையா, அனாதைகளாக எல்லாரும் கைவிட்டாங்க. உலகம் கைவிட்டது, சொந்தங்கள் கைவிட்டது இல்லையா? ஆமா, குடும்பம் கைவிட்டது. எதுவுமே ஒத்துக்கிறீங்க? ஆமா பாஸ்டர், எல்லாரும் என்னை கைவிட்டாங்க பாஸ்டர். சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, என் கட்டின புருஷன், கட்டின மனைவி, பிள்ளைங்க எல்லாமே என்னை கைவிட்டாங்க. ஆனா அந்த இயேசு மாத்திரம் என்னை கைவிடல பாஸ்டர்.
அதனால நீ பாக்கியவான். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் இல்லையா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். ஏன் நீங்க நான் உங்களை நல்லா வாய் தந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா ஏன் சொல்றேன்னு தெரியுமா? நீங்க இன்னும் தேவனை நல்லவர் என்று ருசி பார்க்கல. நாங்களாம் ருசி பார்த்தனால முழு பலத்தோடு பாடுறோம், அடி வயிற்று பாடுறோம். ஏன் தெரியுமா? அவர் நல்லவர். எல்லாம் சொன்ன என் கல்யாணத்தில் என் குடும்பமே என்னை கைவிட்டுட்டு ஒரு அநாத மாதிரி ஒரு சூட்கேஸை மட்டும் எடுத்துட்டு நான் எங்க பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டேன். யோசித்து பாருங்களேன், உங்க கல்யாணத்தில் யாருமே வராம நீ ஒண்டியா இருந்தா எப்படி இருப்ப? நான் ஒரு அநாத மாதிரி தான் எங்க பாஸ்டர் வீட்டுக்கு போனேன். உண்மையே அது என் நினைவில் இன்னும் இருக்குது. என் ஓட்டர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு சின்ன சூட்கேஸ் மட்டும் எடுத்துட்டு என் பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டேன். யாருமே வரல. எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா ஒன்னு சொன்னேன், இயேசுவே நீங்க மாத்திரம் என் கூட வாங்கப்பா. கவனிங்க, ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? ஏன் கர்த்தர் நல்லவர் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு நான் பாக்கியவானா இருக்கிறேன். ஏன்? கர்த்தர் நல்லவர். நான் கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கும்போது இந்த இயேசு மாத்திரம் தான் என் கையை பிடிச்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவான். சொல்லுங்க, பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். நீங்கள் பாக்கியவான்கள். தம்பி தங்கச்சி, நீ ஒரு பாக்கியவான். ஆமா சொல்லுங்க. ஏன் இந்த இயேசு நல்லவர் சொல்றேன் தெரியுமா? அவர் நம்மளை இன்னைக்கு பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றி இருக்கிறார். ஏன்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாத ஒரு ஆண்டவர். உன்னையும் ஆண்டு உயர்த்துவார். புரியுதா? அவர் நல்லவர். ஆமென். இரண்டாவதாக வாசிக்கிற ஒரு வசனத்தை மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், மனுஷனால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். கவனிக்கணும். இது ஒரு நல்ல வார்த்தை. நான் இதை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? அதுல 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு என்ன சொல்றாருன்னா, இது உங்களால கூடாது. ஒரு பெரிய சம்பவத்தை சொல்றாரு. நம்ம அதை வாசிக்கலாம். 17 நீங்க வாசிங்க. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கொண்டு நான் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆசி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? இயேசு அவர்களை பார்த்து, கவனி, இப்ப நிமிர்ந்து உட்கார் எல்லாரும் ப்ளீஸ். நம்ம என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தேவன் யார்? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார்? கவனிங்க,
நம்மளை ரட்சிக்க கூடியவர். யார் ரட்சிக்கப்படக்கூடும்? இது மனுஷனால கூடாததுதான். கவனிங்க, ரட்சிப்பு என்ற ஒரு வார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? சில பேருக்கு இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தையே தெரியாது. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். நான் கேட்கட்டுமா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? 1 2 3 4 5. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். சில கூட்டத்துக்கு போனா சொல்லுவாங்க, இன்னைக்கு ரட்சிக்கப்படணும் முன்னாடி வேணா நம்ம விசுவாசி கைத்துக்கு முன்னாடி நிற்கும். ரட்சிப்பு என்னன்னு இன்னும் தெரியல பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கவனிங்க, ரட்சிப்பு ரொம்ப அவசியம். கவனிங்க, ரட்சிப்பு என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட. நீ யார்ப்பா? நான் ஒரு கிறிஸ்தவன். நான் சர்ச்சுக்கும் போவேன், கூழும் குடிப்பேன், நான் அங்கேயும் போவேன். நீ எங்க போக மாட்ட? ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. உன் ஆண்டவராகிய தேவனை நீ வாயினாலே அறிக்கையிட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்க கிறிஸ்துவ என்பதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். சில பேர் இங்க பேட்ச் குத்திக்குவாங்க, சில பேர் டாலர் போடுவாங்க இல்லையா? அப்புறம் சில பேர் முக்காடு போடுவாங்க, சில பேர். ஆமென். ரட்சிப்புனா என்ன? உன் ஆண்டவராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கை பண்ணி கொண்டு, நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. சில பேர் ரகசிய வாழ்க்கை வாழ்வாங்க, தப்பு. உன் ஆண்டவராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கை பண்ணு. அப்புறம் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே நீ விசுவாசிக்கணும். ரட்சிக்கப்படுவாய். அப்பதான் நீ ரட்சிக்கப்பட்டுட்டாவே இல்லையா? பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வாய். இயேசு கேட்டார், யார் ரட்சிக்கப்படக்கூடும்? இது மனுஷனால முடியாது, தேவனால் மாத்திரம்தான் உங்களை என்னை ரட்சிக்க முடியும். நம்ம இங்க ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கோமா இல்லையா? இல்லையா? ஆமா, அதுக்கு காரணம் தேவன் இல்லையா? பாரு, எங்கோ நான் வாழ்ந்தேன், என் நேச உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த உலகத்துல, உங்க ஊர்ல, உங்க கிராமத்துல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் இயேசு விட்டுட்டு உன்னையும் என்னையும் தேடி வந்திருக்காரு இல்லையா? இதாங்க அவருடைய கிருபை, அவருடைய தயவு. ஆமென். அதுக்காகவே நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பாருங்க, எல்லாம் இல்லையா, உனக்கு ஜீவன் கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும், உனக்கு இந்த உலக ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும், இரக்கங்கள் கிடைக்கும் இல்லையா? எத்தனை வருஷம் ஆனாலும் தேவன் சொன்னதை செய்து முடிப்பார். இப்ப யார் இயேசுவை ரட்சிக்கப்படக்கூடும்? கவனிங்க, ரட்சிப்புக்கும் இந்த மேல் நடக்கிற சம்பவத்துக்கும் பாருங்க வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? ஒரு ஓடி வருகிறான், இயேசுவே அந்த நித்திய ஜீவனை பெறனா நான் என்ன பண்ணணும்? கவனிங்க, இந்த உலகத்தில் வாழ்ற ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஆசை தெரியுமா? என்ன ஆசை இருக்கணும்? ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் இருக்க வேண்டிய ஆசை என்ன? நான் அந்த நித்திய ஜீவனை பெறணும் இல்லையா? ஏன்னா இந்த உலக வாழ்க்கை இன்னும் கொஞ்ச காலம் தான். ஆமென். நம்ம தெய்வத்தோடு தான் நித்திய காலமா வாழ போறோம். எட்டர்னல் லைஃப் போட்டு, நித்திய ஜீவன் என்ன பேரு? எட்டர்னல் லைஃப். புரியுதா? நித்திய ஜீவனை பெற வேண்டும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கறான் ஒருத்தன். அனு சொல்றாரு, கற்பனைகளை கைக்கொள். கை கொள்றீங்களா? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாய். ரட்சிக்கப்பட்டவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. வாசிமா. கொலை செய்யாதிருப்பாயாக. ஒன்னு அதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பமா. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அவன் என்ன சொல்றான்?
இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொள்ளுகிறேன். தம்பி தங்கச்சி, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை செய்ய வேண்டிய காரியம், கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறணும். இது ரட்சிக்கப்பட்டவங்க செய்ய வேண்டிய காரியம். புரியுதா? ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்யாம இருந்தா உன் ரட்சிப்பு வேஸ்ட். நீ ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. ஏசப்பா கிட்ட வந்து துக்கமா போன ஒரு ஆள் யாருன்னா அந்த வாலிபன் தான். ஏன்? இவனுடைய மிகுந்த ஆஸ்தி இருந்தது. கவனிங்க, நம்ம சொத்தை விட நித்திய ஜீவன் தாங்க பெருசு. நமக்கு சொத்தை விட நித்திய ஜீவன் தான் பெருசு. ஆமா, ஏன் சொன்னாரு? உனக்கு இருக்கிற ஆஸ்தியெல்லாம் வித்து ஏழைகளுக்கு எனக்கு கொடுன்னு சொல்ல ஆண்டவரே. ஏழைகளுக்கு தரித்திர கொடுத்துருப்பான், பிறகு என்னை பின்பற்றி வாப்பான்னு சொல்றாரு. அவனுக்கு மனசு வரல. கவனிங்க இல்லையா? சொன்னார், இவெல்லாம் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில். ஏன்? ஏன்? அவனுக்கு அது மேலதான் கண் இருக்கும். கவனிங்க, உனக்கு எத்தனை கோடி சொத்து இருந்தா கவனிங்க. அதான் இயேசு சொல்றாரு, அந்நிய நுகத்துல அவிசுவாசியோடு பிணைக்காதே. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா? ஆமா, கிறிஸ்துக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தமே இல்லை. தயவு செய்து சொல்றேன், சொத்துக்கு ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு, வேலைக்கு ஆசைப்பட்டு, கலருக்கு ஆசைப்பட்டு உங்க பிள்ளைகளை அந்நிய மக்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. உங்க பிள்ளைங்க இப்படியே இருந்து கூட என்ன பண்ணிட்டோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும். ஆனா தயவு செய்து தவறான முறையில் செயல்படாதீங்க. அது பின்னால் அந்த பிள்ளைகளுக்கு நீ வைக்கிற பெரிய கண்ணி. ஆமா ஆமா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நல்ல வரன் வேணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆனா தயவு செய்து பணத்துக்கு ஆசைப்பட்டு இல்ல, அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்யறாராம் பாஸ்டர். ஹலோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்யறாரு, ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை செய்யறாரு, இப்படி இருக்கிறாரு, அப்படி இருக்கிறாரு. அவருக்கு 2 ஏக்கர் இடம் இருக்குது இல்லையா? ஒரு பெரிய மாளிகை இருக்குது, பெரிய ஹவுஸ், பண்ணை வீடு இருக்கிறது. அதனால என் பொண்ணை கேட்கறாங்க பாஸ்டர். அவரை கொண்டாந்து மாத்தி ஞாசனம் கொடுத்து போச்சு போச்சு போச்சு. தயவு செய்து அப்படி மட்டும், ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க. புரியுதா? நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணணும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறர் அன்பு கூறணும். நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். நான் ஒரு தனிக்காட்டு ராஜா. தோத்துறோம். அப்ப நீ ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அப்ப நீ எங்க போவ? ஒட்டகம் ஊசின் காதல். ஊசினா நம்ம கோக்குற ஊசி இல்ல. எஸ்ரேமி வாசல்ல இப்படிப்பட்ட ஒரு இது இருக்குமா, வழி இப்படி இருக்குமா. நுழையிறது ரொம்ப கஷ்டம். ஒட்டகம் நுழைய முடியுமா? ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைஞ்சாலும் நுழையுமே தவிர இவன் பரலோகம் போக மாட்டான். ஏன்? ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்புனா என்ன? கர்த்தராகிய இயேசுவின் வாயினால் அறிக்கை பண்ணணும். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று நீங்கள் இதயத்தில் விசுவாசிக்கணும். இதயத்தில் அவர் இருந்தாருன்னா சொத்து உனக்கு பெருசா தெரியாது, வேலை உனக்கு பெருசா தெரியாது, பணம் உனக்கு பெருசா தெரியாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு எதுதான் இந்த ரட்சிப்பு தான் உனக்கு பெருசு. அதான் பேச சொல்லுது இல்லையா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருக்க கூடாது. வாசிமா எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 2:4 சொல்றாரு, எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? சகோதரனே, சகோதரா, இந்த ரட்சிப்பு பெருசு.
அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற ரட்சிப்பு. கவலையிட்டிருக்காத. இந்த ரட்சிப்பை கெட்டியாப்படி. இந்த ரட்சிப்பை விட வேண்டிய சூழ்நிலை வரும். வாலிப பிள்ளைகள் கவனிங்க. நீங்கள் இந்த ரட்சிப்பை விடுவதற்கு பிசாசு தந்திரம் பண்ணுவான். எனக்கு இந்த பெரிய ரட்சிப்பு அவசியம். தேவன் எனக்கு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தம்முடைய பலத்த செய்கையினாலும் தேவன் கொடுத்த இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நீ என்ன பண்ணக்கூடாது? கவலையற்று இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இது மறுபடியும் ஒண்ணு கிடைக்காது. புரியுதா? அதான் சொல்றாரு, இது மனுஷனால கூடாதுப்பா, என்னால மாத்தலாம். உன்னை ரட்சிக்க தெய்வத்தால் மாத்தான் கொடுங்க. இயேசு கிட்ட வந்து துக்கத்தோடு போன அந்த பையன், இந்த வாலிபன், ஏன் தெரியுமா? அவன் இதை விட்டு கொடுக்க முடியல. சி பணனாப்பா பெருசு, நான் நீ செத்தா பரலோகம் போய் சேரணும்பா. சகோதரா கவுனிமா, தம்பி கவுனி, உலகத்தின் முடிவு பரிந்தும் நீ நிலைச்சு நிற்கணும் இல்லையா? ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணு இல்லையா? ஆமா, உனக்கு இந்த ரட்சிப்பை இழப்பதற்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை விட்டுடாதே. ஆமா, ஏன் தெரியுமா? உனக்கு பிறகு நீ கண்ணீரோடு தேடினாலும் உனக்கு அது கிடைக்காது. ஏசாப்பா சொல்ற, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விட்டு போட்ட ஏசா மாதிரி நீ சீர்கெட்டவனா இருக்கக்கூடாது. ஆமா சொல்லுங்க. ஏன்னா பிறகு அவன் கண்ணீரோடு தேடியும் மனமாறுதலை அடையல இல்லையா? பிறகு நீ இந்த ரட்சிப்பை கேட்டால் உனக்கு கிடைக்காது. அவ்வளவுதான் தோத்திரம். கொடுத்த அந்த ரட்சிப்பை கவனமா காத்துக்கொள்ளுங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அதுக்காக எதை வேணுமா நீ தியாகம் பண்ணலாம். ஆமென் சொல்லுங்க. ஏன்? உனக்கு நித்திய ஜீவன் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது அதே லூக்கா 1:37. இந்த வசனம் கொஞ்சம் மாத்தி எழுதுறார் ஆண்டவர். லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவனாலே கூடாத காரியம். அந்த வசனம் என்ன வித்தியாசம்? அங்க சொல்ற மனுஷனால் கூடாதான், தேவனால் எல்லாம் கூடும். அது ரட்சிப்பு, இது அற்புதம். ஏன் நம்ம தேவன் நல்லவன் சொல்றேன் தெரியுமா? கவனிங்க. கன்னி மரியாள், அவளிடம் தேவன் வருகிறார், தூதன் வருகிறான். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிகமாய் இருப்பாய் என்று சொன்னோடனே அந்த அம்மாவுடைய அடிவயிறு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வார்த்தை என்னமா எனக்கு ஒன்றும் புரியலையே. வாசிமா, லூக்கா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 29-30 பாருங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றால் தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். நம்முடைய தேவனால மாத்திரம்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. நேற்றுக்கு உபாசமத்தை சொன்னேன், எங்க பாசமத்தையும் சொன்னேன். யோசுவா 24:12. எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்கள் முன் நின்று துரத்தி விட்டது. கைத்தட்டு பார்க்கலாம். நல்ல புரியுதா வசனம்? எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் என்ன பண்ணல, துரத்தல.
நான் என்ன பண்ணேன், குளவிகளை அனுப்பி அவங்கள விரட்டி அடிச்சேன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஆண்டு பாருங்க, எவ்வளவு நல்ல ஆண்டு பாருங்களேன். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்ம பண்ண ஜபத்தை தான் ஒரு வேலை நாளைக்கு. இல்லை இல்லை இல்லை, அவர் தன் முன்னாடி போய் குளவிகளை அமிச்சு உன் சத்துரை சிதறடிச்சு இருக்கிறாரு. உனக்கு விரோதமாக எழுப்பி வந்தவங்களை முறியடிச்சிருக்கிறாரு. உன்னை அடிக்க வந்தவனை துரத்தி அடிச்சிருக்கிறாரு. நாயை விட்டு கடிக்க வச்சிருக்கிறாரு. பாம்பை விட்டு கடிக்க வச்சிருக்கிறாரு. பூரானை விட்டு கடிக்க வச்சிருக்கிறாரு. ஆமா, நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். யாராவது உன்னை இல்லையா நாளைக்கு ஆவட்டண்டி ஒன்று சொன்னா ஒன்றும் சொல்ல வேண்டாம் இல்லையா, எசப்பா நாளைக்கு என்ன இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கப்பா, எசப்பா அன்னைக்கு குழவி அமிச்சிங்களே, இன்னைக்கு ஒரு சின்ன சிறு பாம்பு அனுப்புங்க, பெருப்பாம்பு அனுப்புங்க இல்லையா, அந்த 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 நல்ல பாம்பு குட்டியை அனுப்புங்க, பூரானை அனுப்புங்க. ஏன் சொல்ல மாட்டியா? அவர் தான் அமிச்சிக்காரு. என்ன பின்னி அதை விசுவாசித்து இல்லையா எனக்கு நீ உதவி செய்யும் கேட்டீங்கன்னா, நீங்க இந்த மாசத்திலேயே சொல்ற நான் குளவிகளை அனுப்பி அவங்களை துரத்துன்னு தெரியுமா. உன்னுடைய கத்தியில உன் பட்டயத்தை நீ ஒண்ணும் பண்ணல இல்லையா, சும்மா நீ அப்படி ஆட்டின தவிர நான் தான் பண்ண சும்மா இல்லையா. நீ கொன்னதுக்காக, அது எமோரின் ராஜாவை யோசுவா தான் கொண்டுட்டாருக்காக சொல்றதுக்காக தான் பட்டயத்தையும் வெள்ளியும் வச்சேன் தவிர முச்சது நாதான்பா. அவன் கதையை முச்சது நாதான். நான் குளவிகளை அனுப்பினேன். அது என்ன பண்ண, குளவி கொத்தணும் எப்படி இருக்கும்? எத்தனை பேர் குளவி கொத்தன அனுபவம் இருக்கு? ஐயோ தோத்தரும் விருன்னு ஏறும் பாருங்க. 24 hours வழி இருக்கும் இல்லையா, நுரத்தள்ளும், சில பேர் மாரடிச்சிடும். நான் நினைக்கிறேன் இந்த குளவி கொத்தனால ஒவ்வொன்றும் மாரடிச்சு தான் வந்து போப்பேன், கீழே வந்து போய் நடக்கிறேன். இன்னைக்கு இந்த இயேசு ஜீவிக்கிறார், இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் மகத்துவமானவர், என் ஆண்டவர் வல்லமை உடையவர். ஆமென். நீங்க அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் உனக்காக எல்லாமே செஞ்சு முடிச்சுவார். நீ அவனை தேடியும் காணாதிருப்பாய். ஏழைகளின் பலனே, அப்போ நல்ல பாட்டு, ஏழைகளின் பலனே எளியவரின், உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாட்டு பாடி இல்லையா ஆண்டு ஒப்பு கொடுத்துட்டுனா உன் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா தெய்வம் உனக்காக யுத்தம் பண்ணு. நீ அர்த்தம் விட்டு பட்டாவில் கொட்டா போட்டுக்கின்னு ஆண்டு குழவி அனுப்பு, குழம்பு அர்த்தம் விட்டு செட்டில் போய் கொட்டா போட்டுக்கின்னு குழவி அனுப்புனா ஒன்று தான் குத்துவார். உன் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா இல்லையா தோத்திரம், நீ தேடியும் காணாதிருப்பான். ஏன்? உனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதே போகும். உண்மைதானே? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும். நம் ஆண்டவர் ஜீவிக்கிறார். ஏன் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், ஏன் தேவனை மையப்படுத்த தெரியுமா? கவனிங்க, நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இந்த 40 வருஷம் நீ நடக்கலப்பா, நான் உன்னை என் தோள் மேல சுமந்து கொண்டு வந்தேன். 40 வருஷம் 30 பேர் 30 லட்சம் பேரை அவர் தோள் மேலேயே சுமந்து வந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம பிள்ளையை ஒரு அரை மணி நேரம் தோள் மேலே உட்கார வைக்க முடியுமா? ஐயோ தோல் விட்டு போதா, இறங்குடா சொல்றமே இல்லையா? ஆனால் 40 வருஷம் 30 லட்சம் பேரை ஆண்டவர் தம் தோல் மேலேயே சுமந்து. கை தட்டுங்களேன். ஒரு நல்ல தெய்வம், எவ்வளவு நல்ல தெய்வம் இல்லையா? உன் ட்ரெஸ் பழசா போல, உன் செருப்பு தேயில, கால் வீங்கல. 40 வருஷம் நடந்தோம் கால் தான் ஆயிடும். 2 மணி நேரம் நின்னாவே கால் போதுன்னு வீங்கி போகுது. 40 வருஷம் அவங்க நடக்கிறாங்க, கால் வீங்கல, பிபி வரல, சுகர் வரல, அப்புறம் மயக்கம் வரல, ட்ரெஸ்ஸு பழசா இதே மாதிரி அப்படி பல பல நிற்குது. 40 வருஷம் நடக்கிறாங்க, இதே மாதிரி ட்ரெஸ்ஸு. என்ன தெய்வம் தெரியுமா? அவர் சொல்றாரு, டேய் நன்றி கெட்டவங்களை நான் படிக்கணும், உபாகமுக்கு படிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. உங்கள் ட்ரெஸ்ஸு பழசா போல, கால் செருப்பு தேயலையா, செருப்பு தேயில, கால் வீங்கல, ட்ரெஸ்ஸு பழசாவில்,
அதான் உன் தெய்வம், அதான் உன் தெய்வம். ஆமென். அதான் உன் தெய்வம். அதான் சொல்றாரு, ஏற்ற காலத்தில் தேவன். அந்த தேவன் யார் தெரியுமா? நல்லவர். ரெண்டாவது யாரு? ரெண்டாவது யாரு? உன்னை ரட்சித்தவர். மூன்றாவது யார் தெரியுமா? உனக்கு அற்புதங்களை செய்கிறவர், தண்ணீரை திராட்சசமாய் மாற்றினவர், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உம்மை நோக்கி வருகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளையிலே எங்கள் தேவன் யார்? எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்? எங்கள் தேவன் என்ன செய்யக்கூடியவர்? எங்கள் தேவனால செய்யக்கூடிய காரியம் என்ன என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க நீ கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் எங்கள் தேவன் இன்று முதல் பெரிய காரியங்களை நீ செய்வீராக. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசேஷமாய் நீர் கொடுத்த அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபத்தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு நாளும் எதற்காகவும் எந்த காரியத்துக்காகவும் அந்த ரட்சிப்பை விட்டு விடாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதியும். விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுக்குள்ள இந்த ரட்சிப்பின் அனுபவம் பலமாய் கிரியை செய்வதாக, பாவத்தை விட்டு ஓடி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வியாதியோடு வந்திருந்தா கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கட்டும். பலவீனங்கள், வியாதிகள், பிசாசின் கிரிகள், போராட்டங்கள், சத்துருடைய எல்லா சதி திட்டங்கள், யோசனை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நிர்மூலமாகட்டும். இயேசுவே, உம்முடைய நாமத்தில் நிர்மூலமாகும்படியா ஜெபிக்கிறேன். உடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. தேவ அன்பை உணர உதவி செய்யும். தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதி. இப்போதும் புறப்பட்டு போகிறார்கள். உம்முடைய தூதரை கூட அனுப்புங்க. சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க. உடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரம் நாங்கள் கூடி தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள உதவி செய்யும். இவர்களையும் இவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் செய்கிற தொழில் வியாபாரங்களை என் ஆசீர்வதியும். பெரிய காரியம் செய்யும். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள். சமாதானமாய் புறப்பட்டு போங்கள்.